ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நான் உங்கள் செய்யது. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, தமிழரசு மேகசீனில் ஜூன் 2025 கம்பலேஷனில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எது தேவையோ அதை மட்டும் தொகுத்து வழங்கியிருக்கேன். தமிழில் தனியாக 2 பேஜ் இருக்கும், இங்கிலீஷில் தனியாக 2 பேஜ் இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் PDF லிங்க் ஆட் பண்ணுறேன், டவுன்லோட் பண்ணி இதை மட்டும் கரெக்டாக படிச்சுக்கோங்க. ஏன்னா மொத்தமாக ஒரு 50 பேஜுக்கு மேலே இந்த மேகசீனில் இருக்கும். ஆனால் எல்லாமே நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தேவை இருக்காது. ஸோ அதனால் எதெல்லாம் ஸ்கீம்ஸோ இல்லை வந்து மற்ற டேட்டாஸோ வர வேண்டியது இருக்கோ, எக்ஸாமில் வரக்கூடிய பாசிபிலிட்டி இருக்கோ, அதெல்லாம் மட்டும் நான் கம்பைல் பண்ணி கொடுத்துருக்கேன். இதை மட்டும் நல்லா படிச்சுக்கோங்க. இந்த மாதிரி தமிழரசு மேகசீனில் ஒவ்வொரு மந்தாக நான் கம்பைல் பண்ணி நான் கொடுக்குறேன். அதை அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா அப்கமிங் எக்ஸாமில் ஜிஎஸ்சில் வந்து நல்லாவே மார்க் எடுக்கலாம். கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து கேட்கக்கூடியதுக்கு அதிக ஸ்கோர் பண்ணலாம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா என்னென்ன ஸ்கீம்ஸை நம்ம பார்க்க போகிறோன்னா, இந்த மாதத்தில் எளிமை ஆளுமை திட்டம், உழவரை தேடி திட்டம், நம்மாழ்வார் விருது, கலைஞர் பன்னாட்டு மாநாடு மையம், தமிழ் வார விழா, அறிஞர்கள் அவையம், பூமாலை திட்டம், கலைஞர் கைவினை திட்டம், கண்ணதாசனை பற்றி கொடுத்துருக்காங்க. இதை பற்றி டீட்டெயில்ஸ் தான் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். எளிமை ஆளுமை திட்டம் தொடக்கம் பார்த்திங்கன்னா 29/5/2025 மே 29 தொடங்கியிருக்காங்க. இதோட முக்கிய நோக்கம் அரசு சேவை நடைமுறையில் எளிமையாக்கணும், இணைய வழி சேவைகள் அதிகமாக வழங்கணும்னு சொல்லி என்னென்ன சான்றிதழ் வழங்குறாங்கன்னா, சான்றிதழ் அல்லது உரிமம் வழங்குறது வந்து சுகாதார சான்றிதழ், பொது கட்டிட உரிமம், பணிபுரியும் மகளிருக்கான தங்கும் விடுதிகள் உரிமம், மகளிர் இல்லங்களோட உரிமம், புன்செய் நிலங்கள் விவசாயம் அல்லாத செயல்பாட்டில் பயன்படுத்த தடையின்மை சான்று, சொத்து மதிப்பு சான்றிதழ், முதியோர் இல்லங்கள் உரிமம், வெள்ளை வகை தொழிற்சாலை பட்டியல், நன்னடத்தை சான்றிதழ், அரசாங்க ஊழியர்கள் வந்து பாஸ்போர்ட் பெறுவதற்கான தடையின்மை சான்றிதழ். அடுத்த ஸ்கீம் பார்த்திங்கன்னா உழவரை தேடி திட்டம். இது வந்து அக்ரிகல்ச்சர் ஸ்கீமு 29/5/2025 தொடங்குறாங்க. திருவாரூர் மாவட்டத்தில் தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சென்னையிலேருந்து காணொலி காட்சி மூலிமா, வீடியோ கான்ஃபரன்சிங் மூலிமா இதை செயல்படுத்துறதுக்கு லான்ச் பண்ணியிருந்தாங்க. அரசு அதிகாரிகளும் பல்கலைக்கழக விஞ்ஞானிகளும் கிராமங்களுக்கு நேரடியாக சென்று விவசாயிகளை சந்தித்து அவங்க தேவையை பூர்த்தி செஞ்சு திட்டங்கள் வழங்குறதும் தொழில்நுட்பங்களை வழங்குறது தான் இதோட முக்கியமான நோக்கம். இதன் மூலிமா பார்த்திங்கன்னா 17,000க்கும் மேற்பட்ட கிராமங்களை செயல்படுத்த போகிறாங்க. ஒவ்வொரு முகாம்கள் அதிகமாக அமைப்பாங்க. இந்த முகாம்கள் எப்படி அமைப்பாங்கன்னா, ஒவ்வொரு தாலுக்காவிலையும் 2 கிராமத்தை செலக்ட் பண்ணி 15 நாட்களுக்கு ஒரு முறை, அதாவது 2வது வெள்ளிக்கிழமை 4வது வெள்ளிக்கிழமை இந்த முகாம் நடக்கும். அதில் இந்த திட்டங்கள் தொழில்நுட்பங்கள்லாம் வந்து உழவர்களுக்கு வழங்குவாங்க. நம்மாழ்வார் விருது 3 பேருக்கு வழங்கியிருக்காங்க இந்த வருஷம். சம்பத்குமார், ஜெகதீஷ், காளிதாஸ். கலைஞர் பன்னாட்டு மாநாடு மையம் அமைக்கப்பட்டது செங்கல்பட்டில் முட்டுக்காடுங்கிற இடத்துல. அடிக்கல் நாட்டு வந்து 29/5/2025 525 கோடி ரூபா மதிப்பீட்டில். தமிழ் வார விழா பார்த்திங்கன்னா ஏப்ரல் 29 to மே 5 பாவேந்தர் பாரதிதாசன் பிறந்தநாளை முன்னிட்டு தமிழ் வார விழா அனௌன்ஸ் பண்ணி அதை செலிப்ரேட் பண்ணுறாங்க. அறிஞர்கள் அவையம் இது வந்து உலக தமிழாராய்ச்சி நிறுவனத்தின் கீழே அமைச்சிருக்காங்க. துறை சார்ந்த வல்லுநர்கள் கலந்தாய்வு கூட்டங்கள் நடத்துறதுக்கு மாதந்தோறும் நடத்துறதுக்கு இங்கே ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அதுக்கு தாங்க அறிஞர்கள் அவையம். பூமாலை திட்டம் இது பழைய ஸ்கீமை கலைஞர் கருணாநிதி அவர்கள் கொண்டு வந்தது. எப்படின்னா 2000ஆம் ஆண்டு திருவள்ளூர் மாவட்டத்தில் தொடங்கியிருப்பாங்க. கிராமப்புற மக்கள் தங்கள் தயாரித்த கைவினை பொருட்களை வந்து நகர்ப்புறங்களை விற்பனை செஞ்சு உரிய விலை பெறுவதற்கான மையங்கள் அமைக்கிறது தான் இது முக்கிய நோக்கமாக இருக்குது. எதுக்காக இந்த திட்டத்தை கொடுத்துருக்காங்கன்னா, இப்போ ரீசெண்டாக கலைஞர் கைவினை திட்டம்னு ஒன்று லான்ச் பண்ணாங்க. ஸோ இதோட முன்னோடி திட்டம்னு சொல்லலாம் இந்த பூமாலை திட்டம். ஸோ இந்த மாதிரி சம்டைம்ஸ் வந்து அதோட முன்னோடி திட்டத்தை வச்சு கூட கேட்கலாம். எந்த வருஷம் ஆரம்பித்தாங்க, யார் ஆரம்பித்தாங்க, என்ன நோக்கம்னு சொல்லி கூட கேட்கலாம். தொடக்கம் பார்த்திங்கன்னா கலைஞர் கைவினை திட்டம் ஏப்ரல் 19, 2025 காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூரில் தொடங்கியிருப்பாங்க. 34 கோடி மானியம் வழங்கியிருப்பாங்க. 170 கோடி மதிப்பிலான கடனுதவி. குறைந்தபட்ச வயது 35, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா தொழில் வகை வந்து 25. இது வந்து விஸ்வகர்மா திட்டத்திற்கு மாற்று திட்டமாக இருக்குது. அது வந்து மத்திய அரசோட திட்டம் விஸ்வகர்மா திட்டம்னா. கவியரசு கண்ணதாசன் இவரை பற்றி கொடுத்துருக்காங்க. இவரோட புனைப்பெயர் பார்த்திங்கன்னா வடங்காமுடி தமிழ் மன்னன் காரை முத்துப்புலவர். தென்றல் அப்படிங்கிற இலக்கிய வார ஏட்டை வந்து சொந்தமாக தொடங்கி நடத்தியிருப்பார். தென்றல் இல்லாமல் திரை, முல்லை, கடிதம் ஆகிய ஏடுகளையும் ஆசிரியராக பணியாற்றிட்டு அப்புறமா சொந்தமாகவும் நடத்தியிருப்பார். கண்ணதாசன் பார்த்திங்கன்னா கண்ணதாசன்கிற பேர்லேயே வந்து ஒரு மாத ஏடு இதழையும் வந்து நடத்தியிருப்பார். இவரோட கவிதை தொகுப்புகள் வந்து 6 தொகுதியில் வெளிவந்திருக்கும். மாங்கனி, ஆட்டநந்தி ஆதிமந்தி, கவிதாஞ்சலி, தைப்பாவை, பாண்டிமாதேவி இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் வந்து கண்ணதாசனோட கவிதை தொகுப்புகள், காவியங்களும் சொல்லலாம். 8 கவிதை தொகுப்புகளையும் 20க்கும் மேற்பட்ட நவீனங்களையும் 20க்கும் மேற்பட்ட கட்டுரை நூல்களையும் இவர் எழுதியிருப்பார்.
இவரது அர்த்தமுள்ள இந்து மதம் பார்த்திங்கன்னா 6 பாகமாக வெளிவந்திருக்கும். இவரோட குருநாதர்கள் பார்த்திங்கன்னா கம்பர், பாரதியார். இவங்கள வந்து இன்ஸ்பயர் பண்ணி தான் நிறைய எழுதியிருப்பார். ஸோ இதே கண்டென்ட் வந்து உங்களுக்கு இங்கிலீஷில் கொடுத்துருக்கேன். டிட்டோவாக இதில் இருக்க அதே இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஸோ இதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச லெவலில் எழுதி வச்சுக்கோங்க. இதெல்லாம் எழுதுறதுக்கு வந்து ஒரு 1/4 மணி நேரம் அந்த மாதிரி தான் ஆகும். இதே இந்த மேகசின் நீங்கள் படிக்கணுன்னா அதை படித்து என்ன கண்டென்ட்டுன்னு யோசித்து எழுதுறதுக்கு வந்து ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆயிரும். ஸோ உங்கள் வேலையை எளிமைப்படுத்தியிருக்கேன். ஆனால் நீங்கள் இந்த வேலையை நீங்கள் தான் பண்ணி ஆகணும். உங்களுக்கு மேலே வேறு யாரும் படிக்க முடியாது. ஸோ இதை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அப்கமிங் எக்ஸாமில் நல்லாவே யூஸ் ஆகும். அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.